கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே நியாய விலைக் கடையில் வழங்கப்படும் ரேஷன் அரிசியில் புழுக்கள் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுண்டப்பட்டி விளை அருகே உள்ள புதுக்குடியிருப்பு நியாய விலைக் கடையில் வழங்கப்படும் ரேஷன் அரிசியில் புழுக்கள் இருப்பதை பொதுமக்கள் வீடியோவை எடுத்து வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் ஈத்தாமொழி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் ரேஷன் அரிசியில் புழுக்கள் இருப்பதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்போவதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புழுவமாக தான் இருக்குது. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து நல்ல அரிசி எங்களுக்கு கிடைக்கி சுமார் 150 குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறோம் அந்த ஊரில். சுமார் 2 மாதமாகவே இந்த புழு உள்ள அரிசி தான் வந்துட்டு இருக்கு. அவங்கள்ட்ட கேட்டால் நாங்கள் இதை தான் தாராங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க கடையில். அதனால் இதுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல அரிசி கிடைக்கி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே நியாய விலைக் கடையில் வழங்கப்படும் ரேஷன் அரிசியில் புழுக்கள் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுண்டப்பட்டி விளை அருகே உள்ள புதுக்குடியிருப்பு நியாய விலைக் கடையில் வழங்கப்படும் ரேஷன் அரிசியில் புழுக்கள் இருப்பதை பொதுமக்கள் வீடியோவை எடுத்து வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் ஈத்தாமொழி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் ரேஷன் அரிசியில் புழுக்கள் இருப்பதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்போவதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புழுவமாக தான் இருக்குது. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து நல்ல அரிசி எங்களுக்கு கிடைக்கி சுமார் 150 குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறோம் அந்த ஊரில். சுமார் 2 மாதமாகவே இந்த புழு உள்ள அரிசி தான் வந்துட்டு இருக்கு. அவங்கள்ட்ட கேட்டால் நாங்கள் இதை தான் தாராங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க கடையில். அதனால் இதுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல அரிசி கிடைக்கி. The Chennai Silks in Mega Summer Sale.